திருச்செந்தூர் தேவயானை யானை சாப்பிட்டாயா, தண்ணீர் குடித்தாயா என்ற மருத்துவர் கேட்ட கேள்விக்கு குழந்தை போல் தலையாட்டிய காட்சியை இந்த வீடியோவில் நேரடியாக காணலாம். சாப்பிட்டியா? சோறு சாப்பிட்டியா? சோறு சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? குடிச்சியா? வெரி குட், வெரி குட். சரி, நான் கூப்பிடுறேன் சார். ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிடுறேன். நைட்டு வர சொல்லுங்க. அவரை இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? எதுக்காண்டி சம்பந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வேணே அதான் வாங்கிடும். கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்செந்தூர் கோயில் 25 வயது நிரம்பிய பெண் யானை தெய்வானை 2 பேரை தள்ளி கொன்று பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மன அழுத்தத்தால் குழந்தை போல் அழுததை காண நெஞ்சம் நெகிழ்ந்தது. இந்த நிலையில் தெய்வானை யானை பாகனை கொன்ற குற்ற உணர்வில் சாப்பிடாமல் இருந்ததும் அனைவரையும் வருத்தப்பட வைத்தது. தெய்வானை யானை 3 தினங்களுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள இடத்தில் குளிப்பாட்டப்பட்டது. அப்போது யானை தனது தும்பிக்கையால் உற்சாகமாக தண்ணீரை பீச்சி அடித்து மகிழ்ந்தது. தொடர்ந்து யானைக்கு உணவு சீரகம், மிளகு, பயறு, அரிசி, ராகி, மஞ்சள் கலந்து வழங்கப்பட்டது. அதையும் சாப்பிட்டது. யானை உணவு சாப்பிட்டு முடித்த பின் வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது யானையை பார்த்து ஒருவர், நன்றாக சாப்பிட்டாயா, தண்ணீர் குடித்தாயா என்று கேட்டபோது அதற்கு தெய்வானை உற்சாகமாக தலையை ஆட்டியது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 140 யானைகள் அரசு கண்காணிப்பில் உள்ளது. அண்ணாமலை ஃபாரஸ்ட் கேம்பில் 16 யானைகளும், முதுமலை ஃபாரஸ்ட் கேம்பில் 22 யானைகளும், விலங்கியல் பூங்காக்களில் 2ம், தனியார் வசம் 31 யானைகளும், மடங்களில் 15 யானைகளும், தமிழக கோவில்களில் 40 யானைகளும் உள்ளன. இந்த டேட்டா பேஸ் ஃபார் கேப்டிவ் எலிஃபண்ட் அறிக்கையை கம்பேஷன் அன்லிமிடெட் பிளஸ் ஆக்ஷன் வெட்டினரி காலேஜ் கேம்பஸ் பெங்களூரு வெளியிட்டுள்ளது.